அவ்விதமாக அதாவது தனக்கே தீங்கு செய்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை பிசாசு நிறைய வேளை நமக்கு சொல்லிக் கொடுப்பான். நீயே உன் கையை வெட்டிக்கோ எல்லாம் சொல்லுவான். நமக்கே தீங்கு செய்து கொள்ள வேண்டும் சொல்லுவான். பிசாசு சொல்வதை கேட்க வேண்டாம். அவன் கொடுக்கிற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சில காரியங்களுக்கு இதுக்கு எப்படி முடிவு வரும்னு நமக்கு புரியாது. என்ன கணக்கு போட்டாலும் விட இருக்காது. அப்படிப்பட்ட காரியங்களை கடன் செல்லும் பொழுது ஒன்றை யோசிக்க என்ன தெரியுமா? தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது பரத்தில் இருந்து என்னை ரட்சிக்க வல்லவர் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனா காணப்படுகிறார். பண்ணவள எதிர்பாருங்க. சில காரியங்களை யோசித்து பாத்தீங்கன்னா என்ன இதுக்கு முடிவுனே விளங்காது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த வேளையில பரத்தை நோக்கி பார்ப்போம். ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லும். அந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அன்பானவளே. மற்றவர்களுக்கு 4 திசைதான், ஆனா நமக்கு 5வது திசை இருக்கிறது. பரத்தில் இருந்து உதவி சொல்லுங்க.